ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்குரிய நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன், அடுத்து ஃபீஸ் டீட்டெயில், எக்ஸாம் டீட்டெயில், ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும், ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நமக்கான ஸ்கேல் ஆஃப் பே. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கான பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா 36,900 ஆரம்பித்து 1,16,600 இதனுடைய லெவல் பார்த்திங்க அப்படின்னா 18. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கால்குலேஷன் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் எங்கே இருக்குன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நம்மளுடைய சர்வீஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக வேக்கன்சி எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 80, கரண்ட் வேக்கன்சி 1916, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1996 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்டு, நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 10. ஆன்லைன் அப்ளைங் த்ரூயிங் ஆன்லைன் மோடு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 10. அடுத்து லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 12. எடிட் ஆப்ஷன் ஆகஸ்ட் 13லேருந்து 16 வரைக்கும். நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம அந்த 4 நாட்களுக்குள்ளே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 28/9/2025, முக்கியமான டேட்டு. ஓகேங்களா. நம்முடைய எக்ஸாம் என்னதுங்க, செப்டம்பர் 28. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய ரிசர்வேஷன் எதுக்கெலாம் ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப முக்கியமானது மட்டும் பாருங்கள். ரிசர்வேஷன் ஃபார் உமனுக்கு 30% கொடுக்குறாங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 20%. ஃபுல்லாக நம்ம தமிழ் வழியிலே படிச்சிருந்தோன்னா அதற்கான சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணலாம். அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸோ 4% கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நமக்கு 3% தராங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம செகண்ட் கிரேட் டீச்சராக இங்கே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தராங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தராங்க. ஸோ இதுதான் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஏஜ் குவாலிஃபிகேஷன், காமனாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அதாவது ஜூலை 1, 2025 அன்று கால்குலேஷன் பண்ணும்போது அவங்களுடைய வயது எதுக்குள்ளே இருக்கணுங்க, 53 வயதுக்குள்ளே இருந்தால் தான் ஜென்ரல் கேட்டகரி எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதர்ஸ் எக்ஸப்ட் யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம், ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா 58 வயது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த எக்ஸாமை எழுதலாம். ஓகேங்களா. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 53, அதை தவிர மீது எல்லாருமே 58 வயதுக்குள்ளே இருந்தால் நம்ம இந்த எக்ஸாமை எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டடாக இருக்கணும், வித் பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. நம்முடைய போஸ்ட் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க் 50% கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும். நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும், பிஎடும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதில் நமக்கு தெரியும் பேசிக்காக பிஜிடிஆர்பி அப்படின்னாவே நமக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ப்ளஸ் பிஎட், அவ்வளோதாங்க. அடுத்தது ஈக்குவலண்ட் டிகிரிலாம் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்துக்குமே பேசிக்கு தான்.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் குவாலிஃபிகேஷன். பொதுவாகவே நம்ம வந்து 10+2+3+2+1 or 2, அதாவது 10th 12th 2 வருஷம், பேச்சுலர் டிகிரி யூஜி வந்து 3 வருஷம், பிஜி வந்து 2 வருஷம், அடுத்து வந்து பிஎட் வந்து 1 வருடம் படிச்சிருக்காங்க, அடுத்து 2 வருடமும் இப்போ கரண்ட்டில் 2 வருஷம் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட், இது வந்து ரொம்ப மெயினானது. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 பாருங்கள். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு ஆஃப் ஆல் செமஸ்டர், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது வந்து யூஜி டிகிரி பொறுத்த வரைக்கும் கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி பிஜி டிகிரியும் கன்சால்டேட் மார்க் ஷீட்டு ஆஃப் ஆல் செமஸ்டர், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட். பிஎட் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், ஒன்று பிஎட் இருக்கணும், இல்லைன்னா அதற்கான ஈக்குவலண்ட் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். ஸோ அதற்கானது கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு. அடுத்து பிபிஎட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஸோ அதுவும் அதே தான். எம்பிஎடு, ஓகேங்களா, ஈக்குவலன்ஸ் டிகிரி. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பெண்களாக இருக்கும்பொழுது உமன்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய தகப்பனார் பேர், அவங்களுடைய அப்பா பெயரில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதுதான் செல்லும். ஸோ இப்போ கணவர் பெயரில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செல்லாது. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்பா பேரில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் செல்லும். ஸோ இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ அது அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு முன்னுரிமை கோருறீங்கன்னா அதற்கான ஐடி கார்டு. அவ்வளோதாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஏபி, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான ஒரு ஐடி கார்டு, கண்டிப்பாக ஐடி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் தான் அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தாசில்தார் ஆஃப் நேட்டிவ் தாலுக் ஆஃப் த கேண்டிடேட்டு, தாசில்தார் தான் வந்து அதுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பிஎஸ்டிஎம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, நோ அப்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.trb.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போனாவே நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ ஸோ அதை சரியாக என்ன பண்ணணுங்க, அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கு முக்கியமாக இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் எவ்வளோங்க, 600 ரூபா. மற்ற எல்லாருக்கும், அதாவது எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரிங்களா, இவங்க இந்த கேட்டகரி தவிர மீது எல்லாருக்குமே வந்து 600 ரூபா ஃபீஸு. ஸோ இவங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா தான் ஃபீஸ். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும், தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இந்த தகுதி தேர்வில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. 30 மினிட்ஸு. ஓகேங்களா? டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்கு. இதில் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது 40% நீங்கள் இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூ ஆகும். சப்போஸ் இதில் ஏதாவது குறையுது அப்படின்னா, அதாவது 20 மார்க்குக்கு கீழே குறையுதுன்னா உங்களுடைய பேப்பரை அவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழில் நீங்கள் தகுதி அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டுட்டு போவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் கேட்பாங்க அப்படின்னா, மெயின் சப்ஜெக்டில் 110 மார்க்கு,
எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜில் 10 மார்க்கு. ஸோ மொத்தம் 150 மார்க்கு கேட்பாங்க. அவ்வளோதாங்க. இது ஓவராலாக என்ன தேவையோ அது மட்டும் இதில் பார்த்தாச்சு. ஓகேங்களா? மேற்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.